ஒரு பக்கம் கேஎல் ராகுல் இல்லாம ஸோ அந்த டீமை வழி நடத்தி கேப்டன்சி பண்ணி இவ்வளவு தூரம் பிளே ஆஃப்க்கு எடுத்துட்டு வந்திருக்காருன்னா ஸோ அதுக்கு குருணால் பாண்டியாவுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் வேற போயிட்டாங்க. ஸோ இதை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பொறுத்தவரையும், குறிப்பா வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டீங்களா என்னதான் அப்படின்னா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து சாட்டிஸ்பிகேஷன். ஸோ நாங்க எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. ஸோ விட்டு கொடுக்காம அந்த முயற்சியோட நாங்க பயணிச்சுட்டே இருந்தோம். ஸோ நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சுது. ஸோ அந்த ஒரு சில ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக ஒரு சிலர் ஹேண்டில் பண்ணி மேட்ச் ஜெயிக்க காரணம்னா ஸோ எல்லாமே அந்த டீம்ல இருக்க ஒவ்வொரு மெம்பரையும் சாரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஆனால் எனக்கு அந்த பவர் பிளேல வந்து அவங்க ஆடின இன்னிங்ஸ் வந்து ஒரு 61 நோ லாஸ்ன்னும் போது கொஞ்சம் வந்து அதிகமாக அடிச்சிட்டாங்க. பட் நமக்குள்ள கேமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியரா தோண்டிட்டே இருந்தது. ஸோ 2ல இருந்து 3 ஓவர் எதனா ஒரு டைட் ஓவர் போட்டோம்னா நம்ம கேமுக்குள்ள வந்துடலாம் அப்படின்ற நினைப்பு இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு பால் வந்து கிரிப் ஆச்சு. ஸோ அந்த கிரிப்னஸ் கிடைச்சது உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம ஒரு 2-3 ஓவர் போட்டா நம்ம கேமுக்குள்ள வரலாம் அப்படின்றது இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் போட்டோம். கரெக்டாக நாங்கள் கேமுக்குள்ள கம்பேக்கும் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சது இன்னைக்கு பொறுத்தவரையும் அப்படின்றத சொன்னாரு. ஸோ ரிங்கு சிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸோ ரிங்கு சிங்கை சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, அவர் வந்து இந்த சீசனை வந்து ஒரு ஸ்பெஷலான சீசனா வந்து அவருக்கு இருக்கு. அந்த மாதிரி நாக்ஸ் அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ரிங்கு சிங் அந்த ஃபீல்ட்ல இருக்காருப்பா, அவர் பேட்டிங் விளையாடுறாருப்பா அப்படின்றத சொன்னோன்னு வச்சுக்கலேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ அவர் இருக்கும்போது எதையுமே நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஒரு பவுலரை கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு டிசிஷன் எடுக்கிறதா, எதையுமே நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இன்டென்ட்ல இந்த சீசன் ஆடிட்டு இருக்காரு. குறிப்பா இன்னைக்கு கூட அந்த மாதிரி இன்டென்ட் அவர் காமிச்சிட்டே இருந்தாரு. அவருக்கு ஒரு பவுலிங் டெத் ஓவர்ல அவருக்கு பவுலிங் போறதே ஒரு பெரிய கஷ்டமாயிருச்சு. குறிப்பா எங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது அப்படின்றத சொன்னாரு. ஸோ என்னதான் அந்த கடைசி 2 ஓவர் என்னதான் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்ன உடனே, ஸோ அந்த பவுலர் கிட்ட வந்து நான் போயிட்டு கன்சிஸ்டண்டா பேசிட்டே இருந்தேன். ஸோ நீ என்ன, உன்னோட பிளான் என்ன, உன்னோட எக்ஸிகியூஷன் என்ன, இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணு, இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணு, வேற எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்றது தான் எங்களோட திட்டம். நீ போய் ஒரு நல்ல பால் போடுறியா, ஸோ அந்த பால் பேட்டர் அடிச்சிட்டானா, ஸோ அப்போ உன் மேல தப்பு இல்லை. ஸோ அவரு எக்ஸ்ட்ராடினரியா விளையாடிட்டாரு, இதே மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ குறிப்பா ஏன் நீங்க எஸ்டாக்கருக்கு 20வது ஓவர் கொடுத்தீங்க, போன மேட்ச் மோஷன் கான் கொடுத்தீங்க, இந்த வாட்டி ஏன் அப்படின்னோடனே, ஸோ போன மேட்சை பொறுத்த வரையும் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் ஓவர் யாருக்கு போடலாம் அப்படின்ற கட் ஃபீலிங் எனக்கு அப்பப்போ தோணும். அந்த வகையில் இன்னைக்கு இவர் மேல தோணுச்சு. ரீசன் என்னன்னா, போன மேட்ச் வந்து ரிவர்சிங் ஆச்சு பால், அதனால அவர்கிட்ட கொடுத்தேன். இந்த மேட்ச் வந்து பால் வந்து ஸ்லோ ஆயிட்டு இந்த பிச்சும் ஸ்லோனஸ் இருக்கும்போது ஒரு 2-3 நல்ல ஓவர் வந்து எஸ்டாக்கர் போட்டிருந்தாரு. ஸோ அதனால அவர்கிட்ட போனேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சையும் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ லக்னோ டீம்ல எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஒரு கேஎல் ராகுல் இல்லாம அவங்க குவாலிஃபை ஆனதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys.